நம்ம லீன் பல்கிங்கோட டே 19 இன்னைக்கு மார்னிங் எழுந்துச்சு ப்ரைவேசி வேலை கதை பண்ணிட்டு காலேஜ் போக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான 2 முட்டையை எடுத்து அதை அப்படியே கலக்கி கட்டாயில் ஊற்றிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பியாச்சு. அடிச்சு பிடிச்சிட்டு காலேஜ் கிளம்பிட்டு நான் பசங்களோட ஜாலியாக அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த நாய்க்கு இருக்கிற மாதிரி பாசம் யாருக்குமே இருக்காதுங்க. உலகத்தில் ரொம்ப பாசமான ஜீவன் இருந்ததுன்னா அது நாய் தாங்க. அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி கெடுக்குத்தனமான நம்ம வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரெட் இல்லாதனால பீனட்டை சாப்பிட்டு ஜிம்முக்கு போதாச்சு. அப்படியே ஜிம்முக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். இந்த ஜிம்முக்கு புதுசாக வந்த பிகினர்ஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் காமன் மிஸ்டேக் என்னென்னா, ஜிம்முக்கு வந்தோடனே நம்ம சப்ளிமெண்ட் எடுத்து ஆகணும், வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் ஃபிஷ் ஆயில் எடுத்து ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் ரெகுலராக ஜிம் போங்க. அப்புறம் உங்கள் ஸ்லீப்பு, உங்கள் ஒர்க் அவுட்டு, உங்கள் டயட் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது ஒரு நல்ல பிராண்டில் வே ப்ரோட்டீன் கிரியேட்டின் ஃபிஷ் ஆயிலாக வாங்குறது தப்பே இல்லை. ப்ரோ என்னாலலாம் 5000 போட்டுலாம் சப்ளிமெண்ட்லாம் வாங்க முடியாது ப்ரோ. அப்படின்னா எக்கு, சிக்கன், சோயா சங்க்ஸு, நட்ஸு அது மாதிரி நிறையா நம்ம நேச்சுராகவே நிறையா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட் நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோ நீங்கள் என்ன சப்ளிமெண்ட் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் இன்னும் சப்ளிமெண்ட்டே யூஸ் பண்ணது இல்லை. சப்ளிமெண்ட் எடுக்கிறது தப்புலாம் நான் சொல்ல வரல. என்கிட்ட நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.